நாங்க பார்க்கவே இல்லையே. யாரும் உங்க கொள்ள கூட்டத்தை சேர்ந்தவங்க 4 பேருங்க ஒரு கடையில புகுந்த பணப்பட்டியை கொள்ளையடிக்கும் போது நாங்க சுத்தி வளைச்சோம். அதுல 2 பேருங்க மட்டும் பணப்பட்டியோடைய தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க. மீதி இருந்த 2 பேரையும் கைப்பிடியா பிடிச்சு கையில விலங்கு போட்டு இருப்பை கட்டி கொண்டு வரும்போது வழியிலேயே விலங்கோடைய தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க சார். எவ்வளவு கொள்ளையில கூட கொள்ளை அதிர்ஷ்டம். சிங்காரம் என்ன, நாம பல ஆபத்துகளை கடந்து கொள்ளையடிச்ச இந்த பணம் எல்லாம் நம்ம தலைவருக்கு போய் சேர வேண்டியதுதான். ஓடா மடையா, நாம 2 பேரும் பங்கு போட்டுக்கோம். என்ன ஆமாடா, எத்தனை நாளைக்குத்தான் தலைவருக்கு உழைச்சு போடுறது, நாமும் படைச்சுக்குவோம். என்ன மாடசாமி புதுசா பேசுற? நம்ம தலைவருக்கு பாதகமா எதையும் செய்யக்கூடாதுன்னு நீதானே அடிக்கடி சொல்லுவ. அட சொல்லிக்கிறதா, சொன்னா சொல்லபடி செய்யணுமா? ஏய் இந்தா வச்சுக்கடா. மாடசாமி, நம்ம தலைவருக்கு எங்க எது நடந்தாலும் உடனே தெரிஞ்சிடும். இதுவும் அப்படி தெரியத்தான் போகுது, நீ மாட்டிக்கத்தான் போற. நீ துணைத் தலைவன், நான் கையாள். நான் சொல்றத கேளு. வேண்டாம், எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ பயப்படாத. பயப்படாம எப்படி இருக்கிறது? நம்ம ஆளுங்க 2 பேரும் கூடவே இருந்திருக்காங்க. அவங்க போய் சொல்லிட்டா அவர்களா போலீஸ்ல மாட்டிக்கிட்டானுங்களே. போலீஸுக்கு போனவன் இதுவரைக்கும் திரும்பி வந்திருக்கானா? நம்ம சட்டப்படி விஷத்தை தடவிக்கிட்டு செத்து போக வேண்டியதானே. சரி சரி, நேரமாகுது, இந்த அப்படி வச்சுக்கா. வாங்கிக்க மாடசாமி, வற்புறுத்திரியன்னு நான் வாங்கிக்கிறேன். தலைவருக்கு தெரிஞ்சு அவர் கேட்டா நீதான் பதில் சொல்லணும். எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். வாங்கிக்க மாட்டேன். வாங்கிக்க சிங்காரம், சும்மா வாங்கிக்க. வாங்கிக்க பண்ண ஏப்பா கதவை தாப்பா போட்டுக்கிட்டீங்க? வேலையா இருந்தாவதான். ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒண்ணு இல்லையே. என்னமோ சத்தம் கேட்டுத. இந்த விலங்கு இங்க எப்படி வந்தது? ஏன் உடைக்கப்பட்டிருக்கு? தம்பி, 2 திருடனுங்க வந்து கையில போட்டிருந்த விலங்கு உடைக்க சொன்னாங்க, நான் உடைச்சிட்டேன். என்னப்பா, அவங்கள தான் போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. வழிய வந்த புரிய விட்டதெல்லாம் விலங்கு வேற உடைச்சிருக்கீங்க. அவங்க அப்படியே அமைக்கி அடைச்சு போட்டுக்க வேண்டாம். அது நடக்காதுப்பா. ஏன்? கத்தி காட்டி மிரட்டினாங்க, நான் மறுத்து சத்தம் போட்டிருந்தா இந்த பட்டறையிலேயே எனக்கு கல்லறை எழுப்பியிருப்பாங்க. சரி புறப்படுங்க. எங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. எதுக்கு? எதுக்கா? இது எவ்வளவு சீரியஸான விஷயம், போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ண வேண்டாம். தம்பி வேண்டாம்டா, இது போலீஸுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா தொட்டதுக்கெல்லாம் நம்மளை கூப்பிடுவாங்க. நல்லா இருக்கு. இப்படித்தான் சில பேர் குற்றவாளிகளை போலீஸுக்கு காட்டி கொடுக்கறதுக்கு பயந்துகிட்டு சமூகத்துக்கு பெரிய துரோகம் செய்யறாங்க. உண்மையா பார்க்க போனா சட்டப்படி அவங்களுக்கு தான் முதல்ல தண்டனை கொடுக்கணும். தம்பி நான் சொல்றதை கேள்ற, கொள்ள கூட்டத்துக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்தாலும். என்னப்பா சொல்றீங்க? நம்ம எங்க பண்ணிட்டு இருக்கோம்? அதை நினைச்சு பாருங்க. என்ன யோசனை? நானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். தம்பி நானும் உண்டு. குட். நீங்க 2 பேரும் தப்பிச்சு வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அப்படின்னா நாங்க அப்படியே தொலைஞ்சு போயிருக்கணும்னு உங்க எண்ணமா? யார் அவன்? விலங்க முத்தையம் பற்றையிலேயே வெட்டிக்கிட்டு தப்பிச்சு வரக்கூடிய யோசனை உங்களுக்கு வரும்னு நான் நினைக்கலன்னு சொல்றேன். இவன் என்னடா ஒரு முட்டாள். ஏன்னு கொள்ளை அடிச்ச பணம் தலைவருக்கு போய் சேர்ந்துடுச்சா? ஓ, அது அப்படியே போயிடுச்சு. தலைவர் தானே, நாம் எவ்வளவு விசுவாசமா இருக்கணும், அதை விட 1000 மடங்கு துணைத் தலைவர் விசுவாசம். ஆமாப்பா மாடசாமி, ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இன்று நான் நமது பாசறைக்கு வருகை தரப்போகிறேன். நீங்கள் இங்கு வரப்போகிறீர்களா? ஏன் அதிர்ச்சியோடு கேட்கிறாய்? இல்லை இல்லை இல்லை, அதிர்ச்சி இல்லை, மகிழ்ச்சியோடு கேட்கிறேன். நன்றி தலைவரை. தங்களை நேரில் காண வேண்டும் என்ற நமது கூட்டத்தினரின் நீண்ட நாளை ஆசை இன்று நிறைவேறுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நல்லது. நீ இன்று பிற்பகல் வழக்கமாக நாம் சந்திக்கும் இடத்திற்கு வா. எதற்காக தெரியுமா? பணத்தை நீ பங்கு போட்டதை பற்றி விசாரிக்க. நல்ல செய்தி. என்ன? நீங்கள் யாரை பார்க்க வேண்டும் என்று இவ்வளவு நாட்களாக துடித்துக் கொண்டிருந்தீர்களோ, அவர் அந்த நேச தலைவர் இன்று மாலை இங்கு வரப்போகிறார். அவரை அழைத்து வர நானே செல்லுகிறேன்.
வரவேற்க தயாராக இருங்க. நம்ம தலைவர் இன்னைக்கு சாயந்தரம் இங்க வரப்போறாரு. அப்படியா? ஆமா, நானும் நீங்க தான் போய் அவரை சந்திச்சு கூட்டிட்டு வர போறோம். நானுமா? ஆமாடா. நான் போய் சொல்றேன். டேய், நான் உங்ககிட்ட போய் சொல்லுவேனா? நீ எனக்கு ரொம்ப வேண்டியவனாச்சேடா. நான் போய் சொல்லுவேடா? ஆமா, பர்சனல் செக்ரட்டரி பாடி கார்டுன்னு வாயில தான் சொல்றியே தவிர லைட் எரிஞ்சு அறைக்குள்ள போய் தலைவர்கிட்ட பேச போகும்போதெல்லாம், அண்ணே தலைவரை நான் நேர்ல தான் பார்க்க முடியல, குரலையாவது கேட்டுக்கிறேனே அப்படின்னு பலமுறை உங்ககிட்ட கெஞ்சினல்ல. அதுக்கு நீ தலைவர் உத்தரவு, யாரும் உள்ள வரக்கூடாது, கோச்சுக்குவாருன்னு சொல்லி தடுத்துட்ட. இப்ப மட்டும் தலைவரை நேர்ல பார்க்க கூப்பிடுறியே, இப்ப கோச்சுக்க மாட்டாரா? நான் சொன்ன அவர் கோச்சுக்க மாட்டாரா? தலைவர் தான் இங்க நேரம் வர போறாரு, நானே பாத்துக்கிறேன். நான் கூப்பிடுறது வரப்போறியா இல்லையா? வாடா. யாராவது பார்த்துட்டா? ஓஹோ, ஆமா, நீ இந்த இடத்துல வழக்கமா தலைவரை சந்திக்கிறியா? இல்ல, அது வேற இடம். அப்ப இது தலைவர் சமயத்துக்கு தகுந்தபடி தன் வேஷத்தை வந்து மாத்திக்கிட்டு போற இடம். அப்படியா? தலைவர்கிட்ட போகாம என்ன இருக்கு இங்க கூட்டிட்டு வந்த? இருக்குதான். இதுக்காக என்ன கொல்ல போற? காரணமா? என்ன காரணம்? நல்லவன் போல நினைச்சு ரகசிய அறையில வந்த விஷயத்தை அப்பப்ப தலைவருக்கு தெரிவிச்சுக்கிட்டு இருந்த பாரு, அதுக்கா நானா சொன்னேன். மடசாமி, நீ என் மேல வீணா சந்தேகப்படுற. சந்தேகப்படுற நீதான் சொன்னேன்னு ஊர்ஜிதப்படுத்துற. எப்படி? பணத்தை பங்கு போட்டுக்கிட்ட விஷயம் நம்ம ரெண்டு பேருக்கு தானே தெரியும். ஆமா, இப்படி இருக்க தலைவனுக்கு எப்படி தெரிஞ்சது? நீதான் சொல்லி இருக்கணும். அதனால உன்னை தீர்த்து கட்ட போறேன். முதல்ல நீ, இரண்டாவது தலைவன். தலைவரிமா சொல்ல போற? வேற வழி? நீ சொல்லிட்ட, தலைவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால உங்க ரெண்டு பேரையும் தீர்த்து கட்டிட்டு நான் தான் தலைவன் சொல்லி அந்த கூட்டத்தையே கட்டி வைக்க போறேன். இதுதான் திட்டத்தை சொல்லிட்டேன். கட்டாயம் தலைவர் இங்க வரமாட்டார். ஏன்? எப்படி வருவார்? அவர்தான் எதிரிலே நின்று திட்டத்தை கேட்டுக்கிட்டு இருக்காரு. இங்கே இருக்கிறான் தலைவன். இதோ எங்கே? சிங்காரம். இல்லை. நீயா? நீயா தலைவன்? ஆமா. இப்ப புரிஞ்சுதான். ஒரு நாள் நீ தலைவனை பற்றி புகழ்ந்து பேசும்போது தட்டி கொடுத்த பாடசாமி, ஆனா பணத்தை பங்கு போட்டுக்கலாம்னு நீ சொல்ல போது, பாடசாமி இவ்வளவு வருஷமா நல்லவனா இருந்துட்டு கேவல பணத்துக்காக கெட்டவன் ஆகாதேன்னு படிச்சு படிச்சு சொன்ன. கேட்டையா? எப்படியடா நீ கேட்ட? அது இருக்கட்டும் மாடசாமி, நீ என்ன வேலை முடிக்க இங்க கூட்டிட்டு வரல, நான் தான் உன்னை வேலை முடிக்க கூட்டிட்டு வந்த, தெரியுமா? அப்படியா? ஏ மாடசாமி, நீ என் சிஷ்யன்டா. உனக்கே இவ்வளவு தந்திரம் தெரிஞ்சிருக்கும் போது உன்னை மேய்ச்சிக்கிட்டு இருந்த தலைவன் தான். எனக்கு எவ்வளவு தெரியும்? இதோ பார். அதித்தியா? மாடசாமி, பணத்தை பங்கு போட்டுக் கொள்ளுவோன்னு என் பாதியிலிருந்து நீ விலகினதுமே என் உயிருக்கு எப்ப இருந்தாலும் ஆபத்து வரும்னு நான் எடுத்துக்கொண்ட முன்னெச்சரிக்கையடா இது. ஒழுங்குவோம்.
கொலை கூட்டத்தின் தலைவனை சிங்காரம்னு பேர் வச்சுக்கிட்டு இந்த முகமூடி போட்டு முகத்தையும் மாத்திக்கிட்டு தன் நாட்களுக்கே தான் இன்னான்னு காண்பித்துக் கொள்ளாம அவங்களோட நடமாடி ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கான். இப்ப தலைவனும் செத்து போயிட்டான். தலைவன் எப்படி இருப்பான்னு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் அவனும் போயிட்டான். ஆமா, நான் ஏன் வேஷம் போட்டு தலைவன் ஆகக்கூடாது? தலைவன் எப்படி இருப்பான்னு தெரிஞ்ச ஒரு ஆள் கூட இப்ப அந்த கூட்டத்தில் இல்லையே. வேஷம் போடணும். இங்க எங்கேயோ வேஷம் போடுற அறை இருக்குன்னு பேசிட்டு இருந்தாங்களே.